ஹலோ கைஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அனிமேட் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மான்மாவோட 144 அப்புறம் 145 இந்த ரெண்டு எபிசோடோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம், பார்த்துட்டு வந்துருங்க. நம்ம சேனலுக்கு இப்பதான் புதுசா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்க்குற எல்லாரும் ஒரு லைக் போட்டு பாருங்க. அப்பதான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ கிரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். போன எபிசோடோட லாஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்னா, அந்த எம்பரர் நம்ம ஹீரோ கிட்ட யூயோ இம்மோர்டல் பிளேஸ்ல இருக்க ரிச்சுவல் கார்டனை யாரோ அழிச்சு அந்த லேண்டை பாய்சன் பண்ணிட்டாங்க, நீ தான் போய் அந்த பாய்சனை நியூட்ரலைஸ் பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோட சொல்லியிருப்பாரு. அப்ப நம்ம ஹீரோவும் சரின்ட்டு கிளம்பியிருப்பான். அப்புறமேட்டுக்கு நம்ம ஹீரோ யூயோ இம்மோர்டல் பேஸுக்கு போயிட்டு இந்த பாய்சனை என்னால நியூட்ரலைஸ் பண்ண முடியும், இதுக்கு ஒரு சில மெட்டீரியல் வேணும் அப்படின்னு இருப்பான். அப்ப அந்த யூயோ இம்மோர்டல் பேஸோட மாஸ்டரும் என்னது உண்மையாவே இந்த லேண்டை ரெக்கவர் பண்ண முடியுமா, இதுக்கு உங்ககிட்ட சொல்யூஷன் இருக்கா அப்படின்னு இருப்பாங்க. இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். சரி வாங்க இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோவும் அந்த மாஸ்டர் ஃபூவை பார்த்து, மாஸ்டர் என்னால இந்த லேண்டை ரெக்கவர் பண்ண முடியும், ஆனா அது ஒன்னும் ஈஸியான வேலை இல்ல, அதுக்கு எனக்கு ஒரு சில மெட்டீரியல் வேணும் அப்படிங்கிறான். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ஹீரோவும் பில் ரிஃபைன் பண்ண ரெடி ஆகிறான். அப்ப அந்த யூயோ இம்மோர்டல் பேஸை சேர்ந்த ரெண்டு சர்வெண்ட் நம்ம ஹீரோ பில் ரிஃபைன் பண்ண தேவையான மெட்டீரியல் எல்லாம் வச்சிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோவும் இப்ப ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு அவனோட பவரை வச்சு அந்த சர்வெண்ட் கிட்ட இருந்த மெட்டீரியல் எல்லாம் ஃபர்னஸ்ல எடுத்து போட்டு நம்ம ஹீரோவும் இந்த லேண்ட்ல இருக்க பாய்சனை நியூட்ரலைஸ் பண்றது அவ்வளவு ஈஸி இல்ல, ஆனா நான் 10,000 வருஷம் வாழ்ந்த அல்கமிஸ்ட், என்னால இது முடியாம போகுமா அப்படின்ட்டு அந்த மெட்டீரியல் எல்லாம் அவனோட கையிலேயே பவர் மாதிரி கிரியேட் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அந்த யூயோ இம்மோர்டல் பேஸோட மாஸ்டரும் ஷாக் ஆயிட்டு, என்ன மெத்தட் இது, இந்த குயிஃபங் யூஸ் பண்ற மெட்டீரியல்ஸ் எல்லாமே எர்த் மெட்டீரியல்ஸ் தான், இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் எப்படி இவனால இப்படி ரிஃபைன் பண்ண முடியுது அப்படின்ட்டு இந்த பில் ரிஃபைனிங் மெத்தட நான் ஹிஸ்டரியில தான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி பவர்ஃபுல்லான அல்கெமிஸ்ட்லாம் டாசி லெவல்ல இருப்பாங்க. இந்த மெத்தடை யூஸ் பண்ணி யாருமே அவ்வளவு பில் ரிஃபைன் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ணி எந்த அல்கெமிஸ்ட் பில் ரிஃபைன் பண்றாங்களோ அவங்க சாவறதுக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்கு, அதனால இதை யாருமே ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோவும் அவ்வளவுதான் முடிஞ்சு அப்படின்னு அவன் கையில மிக்ஸ் பண்ணிட்டு இருந்த மெட்டீரியல் எல்லாம் அந்த ஃபர்னஸுக்கு அனுப்பிட்டான். பார்த்தா அந்த ஃபர்னஸே லைட்டா கிராக் விட்டு அந்த பில் ரிஃபைன் ஆனதுல ஒரு பவர்ஃபுல்லான ஃபோர்ஸ் வருது. அப்ப அந்த மாஸ்டர் ஃபூவும் என்னது இவ்வளவு ஃபோர்ஸா அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. அப்ப நம்ம ஹீரோவும் இதை நான் ரிஃபைன் பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்ட்டு, இதுதான் ஐ சோல் பில், இந்த பில்லை வச்சு கண்டிப்பா இந்த லேண்ட்ல இருக்க ஃபயர் பாய்சனை ரிமூவ் பண்ண முடியும் அப்படின்ட்டு அந்த பில்லை நிலத்துக்குள்ள அனுப்புறான். பார்த்தா அந்த பில் நிலத்துக்குள்ள போனதும் அதுல இருக்க பவர்னால அங்க இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த நிலமே கிரீனா மாறி ஃபிளவர்லாம் முளைச்சிருச்சு. அப்ப நம்ம ஹோச்சனும் இந்த லேண்ட்ல இருந்த பேட் ஸ்மெல்லாம் போயிருச்சு அப்படிங்கிறா. அப்புறம் நம்ம ஷியோரு இந்த லேண்ட்ல இருந்த பேட் ஸ்மெல் மட்டும் போகல, இந்த லேண்டோட டெம்பரேச்சரே குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறா. இவ பேரு நான் போன எபிசோட்ல தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தேன். இவ பேரு ஷியோரு. யாராவது இவ பேரை போன எபிசோட்லயே கமெண்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா சொல்லுங்க, நான் அவங்க கமெண்ட பின் பண்றேன். அப்ப அந்த மாஸ்டர் ஃபூவும் நம்ம ஹீரோ பார்த்து, இந்த லேண்ட்ல இருந்த பாய்சனை நிறையவே கிராண்ட் மாஸ்டர் ஸ்டேஜ்ல இருக்க பாப்புலரான அல்கெமிஸ்டால கூட ரிமூவ் பண்ண முடியல, ஆனா இந்த குயிஃபங் அசால்ட்டா இந்த பாய்சனை ரிமூவ் பண்ணிட்டானே அப்படிங்கிறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோவும், மாஸ்டர் ஃபூ இந்த லேண்ட்ல இருக்க பாய்சனை ரிமூவ் பண்றதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மட்டும் தான் முடிஞ்சிருக்கு, இன்னும் கொஞ்ச நாள்ல இதுல இருக்க பாய்சன் ஃபுல்லா நான் ரிமூவ் பண்ணிடுறேன், அதுக்கு நீங்க கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க அப்படிங்கிறான். அப்ப அந்த மாஸ்டர் ஃபூவும், தேங்க்யூ, நீங்க எங்களுக்காக ரொம்பவே கஷ்டப்படுறீங்க, நீங்க பொறுமையாவே இந்த லேண்ட்ல இருக்க பாய்சன் எல்லாம் ரிமூவ் பண்ணுங்க மாஸ்டர் குயிஃபங் அப்படின்ட்டு, நீங்க போய் இப்ப கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்காங்க அப்படிங்கிறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோவும் அவனோட ரூம்ல உட்காந்துட்டு, இந்த லாஸ்ட் 5 டேஸா நீ ஏதாவது கண்டுபிடிச்சா அப்படின்னு கேட்கறான். யாருன்னு பார்த்தா நம்ம சியோஷங். அப்ப நம்ம சியோஷங்கும், குயிஃபங் நீ சந்தேகப்பட்ட மாதிரி அந்த எம்பரர் ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ட்டு, இந்த ஸ்பிரிச்சுவல் லேண்ட்ல இந்த மெடிசன் இருப்பெல்லாம் நான் மூன் ஷேக்கிங் இம்மோர்டல் பிளேஸ்ல சேஃபா வச்சிருக்கேன் அப்படின்ட்டு அந்த எம்பரர் நிறையவே மார்ஷியல் ஆர்டிஸ்டுக்கு சீக்கிரட்டா ட்ரைனிங் கொடுத்து அந்த யூ ஃபேமிலியோட ட்ரம் கார்டா இவங்களை யூஸ் பண்ண பாக்குறான் அப்படிங்கிறா. அப்ப நம்ம ஹீரோவும் ஓகே அப்படின்னு அவன் புக்கை மூடி வச்சுட்டு, ஓ நீ இவ்வளவு டீடைல் கலெக்ட் பண்ணிட்டியா, இது போதுமே என்னோட நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆரம்பிக்கிறதுக்கு அப்படிங்கிறான். அப்புறமேட்டுக்கு அடுத்த நாள் நம்ம ஹீரோ, ஷியோஷங் அப்புறம் ஹோச்சன் எல்லாருமே அந்த ஸ்பிரிச்சுவல் லேண்ட்ல ஏதோ வாட்டர் மாதிரி ஊத்திட்டு இருக்காங்க. அப்புறமேட்டுக்கு அந்த மாஸ்டர் ஃபூ வந்து, யங் மாஸ்டர் குயிஃபங் இவ தான் என்னோட டைரக்ட் டிசிப்ளின், இவ பேரு லின், இவ கிட்ட உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னாலும் கேட்கலாம் அப்படிங்கிறாங்க. அட இவ வேற யாரும் இல்ல, நம்ம லின் ஷியான்யூ தான், நம்ம ஹீரோவோட எக்ஸ் ஃபியான்சே, நம்ம ஹீரோவோட கல்டிவேஷனை கூட அழிச்சிருப்பல அவ தான் இவ. அப்ப நம்ம ஹீரோவும், மாஸ்டர் ஃபூ நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்ட்டு ஷியோரு அப்புறம் ஹோச்சன் நீங்க ரெண்டு பேரும் இங்க இருந்து போங்க அப்படிங்கிறான். அப்ப அவங்களும் ஆல்ரைட் மாஸ்டர் அப்படின்னு அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்ப மாஸ்டர் ஃபூவும் நம்ம ஹீரோட்ட பயந்துகிட்டு, மாஸ்டர் குயிஃபங் நான் ஏதாவது தப்பா பேசிட்டேனா, உங்களை ஏதாவது அவமானப்படுத்தி இருந்தா மன்னிச்சிருங்க அப்படிங்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோவும், மாஸ்டர் ஃபூ உங்களுக்கு இதை பத்தி உண்மையாவே தெரியாதா, உங்களோட டிசிப்ளின் எங்களோட என்கேஜ்மெண்ட் கேன்சல் பண்ணி எனக்கு நிறையவே பிரச்சனை கொடுத்துருக்கா, நான் எப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படிங்கிறான். அப்ப அந்த மாஸ்டர் ஃபூவும், லியோ ஷோஷங் நீ என்ன பண்ணியிருந்தாலும் சரி உடனே மாஸ்டர் குயிஃபங் கிட்ட போய் மன்னிப்பு கேளு அப்படின்னு திட்டுறாங்க. அப்ப அந்த லியோ ஷோஷங்கும் முட்டி போட்டு, மாஸ்டர் குயிஃபங் நான் பாஸ்ட்ல ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டேன், என்னால உங்களோட உண்மையான பவர் என்னன்னு கண்டுபிடிக்க முடியல, நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், அதை நான் ஒத்துக்கிறேன், இப்ப நான் எல்லா தப்பையுமே உணர்ந்துட்டேன், என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க அப்படின்னு கேட்கறா. அப்ப நம்ம ஹீரோவும், கண்ணாடி ஒரு டைம் உடஞ்சுன்னா அதை மறுபடியும் ஒட்டைக்க முடியாது அப்படின்ட்டு கிளம்புறான். அப்ப அந்த மாஸ்டர் ஃபூவும் லியோ ஷோஷங்கும், மாஸ்டர் குயிஃபங் எங்கேயும் போவாதீங்க அப்படிங்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோவும், சாரி என்னால இனிமேல் ஹெல்ப் பண்ண முடியாது, உங்களோட ஸ்பிரிச்சுவல் லேண்டை இனிமே நீங்களே ரெக்கவர் பண்ணிக்கங்க அப்படின்ட்டு கிளம்புறான். அப்ப அந்த மாஸ்டர் ஃபூவும், மாஸ்டர் குயிஃபங் ஒரு நிமிஷம் இல்லைங்க, இந்த ஸ்பிரிச்சுவல் லேண்டை நம்பி தான் எங்களோட யூயோ இம்மோர்டல் பிளேஸே
ஆயிட்டே இருக்கு, தயவு செஞ்சு இந்த ஸ்பிரிச்சுவல் லேண்டை ரெக்கவர் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப நம்ம ஹீரோவும் அப்படியா அப்படின்னு சிரிச்சிட்டே, ஓகே மாஸ்டர் ஃபூ, நான் உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன். என்ன யூ ஃபேமிலியோட எம்பரர் இந்த ஸ்பிரிச்சுவல் லேண்டை ரெக்கவர் பண்றதுக்கு தான் அனுப்புனாங்க. நான் என்னால முடிஞ்ச எஃபர்ட்டை போட்டு இந்த லேண்டை ரெக்கவர் பண்றேன் அப்படின்னு காமெடியா ஃபேஸ் வச்சுட்டு சொல்றான். அப்புறமேட்டுக்கு ஒரு 7 நாள் கழிச்சு காட்டுறாங்க, நம்ம ஹீரோ அந்த லின் சியான்யூவை அந்த மெடிக்கல் கார்டனை ரெக்கவர் பண்றதுக்கு வேலை வாங்கிட்டு இருக்கான். அப்புறம் நம்ம ஹீரோவும் இப்ப இந்த யூயோ இம்மார்டல் பிளேஸை அட்டாக் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஃபெங்ஜியானோ, யங் மாஸ்டர் குய்ஃபேங், நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க இந்த யூயோ இம்மார்டல் பிளேஸை அட்டாக் பண்ணக்குள்ள யாருமே இங்க வந்து தப்பிச்சு போகாம நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறான். அப்புறம் நம்ம ஹோச்சானோ, மாஸ்டர் இந்த யூயோ இம்மார்டல் பிளேஸ்ல இருக்க பில் டவரை என்னோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடுறேன் அப்படிங்கிறா. அப்புறம் நம்ம ஷியோசங்கும் குய்ஃபேங், இந்த யூயோ இம்மார்டல் பிளேஸ்ல இருக்க கல்டிவேட்டர்ஸ்லாம் ரொம்பவே நார்மலான லெவல்ல தான் இருக்காங்க, இவங்களெல்லாம் என்னோட டீம் வச்சு சமாளிச்சுக்கிறேன் அப்படிங்கிறா. அப்புறம் நம்ம ஹீரோவும், டே எம்பரர், இந்த யூயோ இம்மார்டல் பிளேஸ் வச்சுட்டு தானே நீ ரொம்ப ஆடிட்டு இருந்த, உனக்கு எதிராக எந்த ஃபேமிலியுமே வரமாட்டாங்க, ஆனா நான் குய்ஃபேங் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா விளையாடுறா அப்படிங்கிறான். அப்புறமேட்டுக்கு அந்த யூயோ இம்மார்டல் பிளேஸ்ல ஃபயர்னு கத்துறாங்க. அப்ப அந்த மாஸ்டர் ஃபூவும் மறுபடியும் அந்த லியோ ஷோசங் நம்ம ஸ்பிரிச்சுவல் லேண்ட் அட்டாக் பண்ண வந்துட்டாளா, இந்த டைம் அவ தப்பிச்சு போகவே கூடாது, அவளை கொல்லணும் அப்படின்னு ஸ்பிரிச்சுவல் லேண்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்புறமேட்டுக்கு அந்த மாஸ்டர் ஃபூ போய் பார்த்தா நம்ம ஹீரோ தான் அங்க நின்னுட்டு இருக்கான். அப்ப அந்த மாஸ்டர் ஃபூவும், என்னது மாஸ்டர் குய்ஃபேங் தான் அங்க இருக்காரா அப்படின்ட்டு, நீங்க எங்கேயுமே ஃபயர் ஆகலையா, மாஸ்டர் குய்ஃபேங் அந்த திருடி லியோ ஷோசங்க பாத்தீங்களா அப்படின்னு கேக்குறா. அப்ப நம்ம ஹீரோவும், இல்ல நான் பார்க்கல, இந்த ஃபயரை இங்க நான் தான் பத்த வச்சேன் அப்படிங்கிறான். அப்ப அந்த மாஸ்டர் ஃபூவும், எனது நீங்க தான் அங்க ஃபயரை பத்த வச்சீங்களா, எதுக்காக பத்த வச்சீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப நம்ம ஹீரோவும் ஷோசங்க கூப்பிட்டு, இவ எனக்கு கீழே தான் வேலை செய்யறா அப்படிங்கிறான். அப்ப அந்த மாஸ்டர் ஃபூவும், மாஸ்டர் குய்ஃபேங் நீங்க என்ன சொல்றீங்க, அப்படின்னா இந்த ஷியோசங்க நீங்க தான் எங்க ஸ்பிரிச்சுவல் லேண்ட் அட்டாக் பண்ண அனுப்புனீங்களா அப்படின்னு கேக்குறா. அப்ப நம்ம ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டு, இந்த ஸ்பிரிச்சுவல் லேண்டை நான் டெஸ்ட்ராய் பண்ணலனா அந்த எம்பரர் எப்படி என்ன இந்த யூயோ இம்மார்டல் பேஸுக்கு அனுப்புவான், நான் இங்க வந்தா தானே இந்த யூயோ இம்மார்டல் பேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண முடியும் அப்படிங்கிறான். அப்ப அந்த மாஸ்டர் ஃபூவும், நீ எங்க யூயோ இம்மார்டல் பேஸ் அழிக்க வந்த வில்லனா, நான் இருக்கிற வரைக்கும் எங்க யூயோ இம்மார்டல் பேஸ உன்னால தொடக்கூட முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோவா அட்டாக் பண்ண வரா. அப்ப நம்ம ஹீரோவும், இதெல்லாம் என்கிட்ட வேலை செய்யாது அப்படின்னு அந்த மாஸ்டர் ஃபூ அடிச்சு பறக்க விட்டு, நீ வெறும் மேரே லெவல் கிராண்ட் மாஸ்டர் ஸ்டேஜ்ல தான் இருக்க, உன்னால என்ன கொல்ல முடியும்னு நினைச்சியா அப்படிங்கிறான். அப்ப அந்த மாஸ்டர் ஃபூவும் பறந்து போய் விழுறாங்க. அப்ப நம்ம ஹீரோவும் வில்லத்தனமா சோட எடுத்துக்கிட்டு அந்த எம்பரர் வாய்டு ஸ்டேஜுக்கு போயிட்டான், இப்ப மீதி இருக்க சோல்ஜர்ஸையும் வாய்டு ஸ்டேஜுக்கு அனுப்ப பாக்குறீங்களா அப்படின்னு அந்த மாஸ்டர் ஃபூவை கொல்ல வரான். அப்ப அந்த மாஸ்டர் ஃபூவும், குய்ஃபேங் நீ என்ன பண்ற, நான் யாருன்னு தெரியுமா, என்ன கொன்னது மட்டும் எம்பரருக்கு தெரிஞ்சு அப்படின்னா கண்டிப்பா நீ அப்பவே செத்து போயிருவா அப்படிங்கிறா. அப்ப நம்ம ஹீரோவும், நான் உன்னை மட்டும் கொல்ல போறது இல்ல, அந்த எம்பரர் சீக்கிரட்டா ட்ரைனிங் கொடுத்துட்டு இருந்த எல்லா வாரியர்ஸையுமே கொல்ல போறேன் அப்படின்னு அந்த மாஸ்டர் ஃபூவை கொன்னுட்டு இன்னைக்கு உன்னோட கதையை முடிச்சிட்டேன், சீக்கிரமா மீதி இருக்கிறவங்களோட கதையை முடிச்சிருவோம் அப்படிங்கிறான். அப்புறம் நம்ம ஃபெங்ஜியானோ, சாரி மாஸ்டர் குய்ஃபேங், லியோ ஷோசங் நம்ம கிட்ட தப்பிச்சு போயிட்டேன்னு நினைச்சான் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோவும், நீ ஒன்னும் கவலைப்பட வேண்டாம், ஷியோசங் நம்ம டீம் தான், அவ எப்பவும் நமக்கு துரோகம் பண்ண மாட்டா அப்படின்ட்டு நாம இப்ப கேபிட்டலுக்கு திரும்பி போலாமா அப்படின்னு கேக்குறான். அப்ப நம்ம ஃபெங்ஜியானோ, மாஸ்டர் நம்ம போலாம், நம்ம போறதுக்கான குதிரை எல்லாம் ரெடியா இருக்கு அப்படிங்கிறான். அப்புறமேட்டுக்கு நம்ம ஹீரோவும் ஷியோசங் கிட்ட, உன்னாலதான் இந்த யூயோ இம்மார்டல் பேஸ்ல இருக்கீங்களா கொல்ல முடிஞ்சு அப்படின்ட்டு, ஃபியூச்சர்ல கண்டிப்பா நீ தான் இந்த யூயோ இம்மார்டல் பேஸோட மாஸ்டரா இருப்ப அப்படிங்கிறான். அப்ப ஷியோசங்கும் நம்ம ஹீரோ பக்கத்துல வந்து தேங்க்யூ அப்படிங்கிறா. அப்புறமேட்டுக்கு அந்த ஷியான்யூவை காட்டுறாங்க. அப்ப அந்த ஷியான்யூவும், எப்படியோ நான் அவனுங்கிட்ட இருந்து தப்பிச்சு வந்துட்டேன், அந்த குய்ஃபேங் என்ன அட்டாக் பண்ணதுக்கு கண்டிப்பா ரீபே பண்ணோம் அப்படிங்கிறா. அப்ப அவ பின்னாடி யாரோ ஆரோவை கொண்டு வந்து வைக்கிறாங்க. அப்ப அவளும் ஷாக் ஆவறா, யாருன்னு பார்த்தா நம்ம ஷியோ குயின். அப்ப ஷியோ குயினும், சாரி நீ நினைக்கிறது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறா. அப்புறமேட்டுக்கு நம்ம ஹீரோவோட டீமும் வந்துருச்சு. அப்ப நம்ம ஹீரோவும், இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்ததுக்கு தேங்க்ஸ், இப்ப நம்ம பிளானோட அடுத்த ஸ்டெப் ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஷியோ குயினும், பிரதர் குய்ஃபேங் நம்ம அதுக்கு முன்னாடி இவளோட கதையை முடிக்கணும் அப்படிங்கிறா. அப்ப நம்ம ஹீரோவும், லின் சியான்யூ நீ நல்லா இருக்கிறியா அப்படின்ட்டு, நேனாங் ஃபேமிலி அப்புறம் பாய் ஃபேமிலி ரெண்டு ஃபேமிலியுமே என்னோட அலையன்ஸ் வச்சிருக்காங்க, அப்புறம் இந்த கேபிட்டல் ஃபுல்லா என்னோட ஆளுங்க தான் இருக்காங்க, உன்னால என்கிட்ட இருந்து தப்பிச்சு போக முடியும்னு நினைச்சு அப்படிங்கிறான். அப்ப அவளும் ஷாக் ஆயிட்டு, குய்ஃபேங் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு, நீ என்ன சொன்னாலும் நான் செய்யறேன், என்னோட வாழ்நாள் ஃபுல்லா உனக்கு அடிமையா கூட இருக்கிறேன், என்ன தயவு செஞ்சு உயிரோட விட்டுரு அப்படிங்கிறா. அப்ப நம்ம ஹீரோ அவ கிட்ட போய், சியான்யூ இது ரொம்பவே லேட் ஆயிருச்சு, நீ எனக்கு பண்ணதெல்லாம் நான் மறந்துட்டேன்னு மட்டும் நினைக்காத அப்படின்ட்டு நம்ம ஃபெங்ஜியானிட்ட இவளோட கதையை முடிச்சிரு அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஃபெங்ஜியானோ அந்த சியான்யூவை தரன்னு இழுத்துட்டு போறான். அப்ப அந்த சியான்யூ, குய்ஃபேங் தயவு செஞ்சு என்ன விட்டுரு, எனக்கு இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கூட அப்படின்னு கதறா. அப்ப நம்ம ஹீரோவும், இனிமே நம்மளால பார்க்க முடியாது, குட் பை சியான்யூ அப்படிங்கிறான். அப்புறமேட்டுக்கு நம்ம ஹீரோ பாய்லிங் அப்புறம் ஷியோசங் எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோவும், அந்த எம்பரர் ஏதாவது மூவ் பண்றதுக்கு முன்னாடி நாம மூவ் பண்ணோம் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஷியோ குயினும், குய்ஃபேங் அந்த எம்பரர் இன்னுமே கரெக்டான டைமுக்காக வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கான், நாமளே போய் அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிறா. அப்ப நம்ம ஹீரோவும், அவனோட காட்ஸை முதல்ல அழிக்கணும், அதை நீங்க பாத்துக்காங்க அப்படின்ட்டு இப்ப நம்ம ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிறான். அப்ப நம்ம பாய்லிங்கும், குய்ஃபேங் கவலைப்படாதீங்க, என்னோட பாயிண்டர் டீம் ஃபுல்லாவே ப்ரிப்பேர் ஆயிருச்சு அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஷியோ குயினும், எங்களோட நேனாங் ஃபேமிலி தயாராயிருச்சு அப்படிங்கிறா. அப்புறம் நம்ம ஹீரோவும், இப்ப அந்த எம்பரரை அவனோட த்ரோன்ல இருந்து இறக்க வேண்டிய நேரம், வாங்க கிளம்பலாம் அப்படிங்கிறான். அப்புறமேட்டுக்கு அந்த எம்பரரோட பேலஸை காட்டுறாங்க. அப்ப அந்த எம்பரரும், இங்க என்ன நடக்குது, இங்க பவர்ஃபுல்லான ஒரு ஆறாவை என்னால் சென்ஸ் பண்ண முடியுது அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்போ ஒரு சோல்ஜர் வந்து, மெஜஸ்டி அந்த பாய் ஃபேமிலி அப்புறம் நேனாங் ஃபேமிலி ரெண்டு ஃபேமிலியும் சேர்ந்து நம்ம மேல சர்ப்ரைஸா அட்டாக் பண்றாங்க அப்படிங்கிறான். அப்ப அந்த எம்பரரும் என்னது அப்படின்னு ஷாக் ஆயிட்டு, பாய் ஃபேமிலி அப்புறம் நேனாங் ஃபேமிலி உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்ட்டு வெளியே வரான். அப்ப நம்ம ஹீரோ அங்க ஒரு வீட்டு மேல
நின்னுட்டு டேய் எம்பரர் நீ வந்துட்டியா அப்படின்னு அவனோட சோட தூக்கி போடுறான். அப்ப அந்த எம்பரரும் ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சுட்டு என்னடா அப்படின்னு சாக்க வரான். அப்ப நம்ம ஹீரோ அந்த எம்பரர் பார்த்துட்டு டே குயிஃபங் அப்படின்னு டென்ஷன் ஆயிட்டு என்ன தைரியம் இருந்தா உங்க குயின் ஃபேமிலி சேர்ந்தீங்க எங்க யூ ஃபேமிலியவே அட்டாக் பண்ணுவீங்க, இன்னைக்கு நைட்டோட உங்க குயின் ஃபேமிலியில இருக்க மொத்த மெம்பர்ஸோட கதையை முடிக்கிறான் அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரான். அப்ப நம்ம ஹீரோவும் அவனோட அட்டாக்ல இருந்து அசால்ட்டாவே தப்பிக்கிறான். அப்ப அந்த எம்பரரும் எப்பறம் அப்படின்னு ஷாக் ஆவறான். நம்ம ஹீரோவும் நீ ஷாக் ஆகிறதுக்குள்ள நேரமே இல்லை அப்படின்னு அவன் மூஞ்சிலேயே ஒரு கிக் விட்டு பறக்க விட்டான். அப்ப அந்த எம்பரர் அங்க பறந்து போய் விழுந்துட்டு டே குயிஃபங் என்ன எல்லாருமே நீ கிராண்ட் மாஸ்டர் ஸ்டேஜ்ல மட்டும்தான் இருக்க, நீ எதுக்குமே உதவாத ஒரு எம்பரர் அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனா நான் ஒன்னும் கிராண்ட் மாஸ்டர் ஸ்டேஜ்ல இல்ல, வாய்டு ஸ்டேஜுக்கு எப்போ பிரேக் த்ரூ பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாம என்கிட்ட நேஷனல் கிரேட் வெப்பனும் ஒன்னு இருக்கு, நானும் வாய்டு ஸ்டேஜ்ல இருக்கேன், இன்னைக்கு உன கொல்லாம விட மாட்டேன் அப்படின்ட்டு என்னோட ஸ்வாடு நம்ம ஃபேமிலியை அட்டாக் பண்ண வந்திருக்கானுங்க, அவங்க எல்லாத்தையும் கொல்லணும் நீ வா அப்படிங்கிறான். அப்ப அந்த ஸ்வாடும் அங்கிருந்து பறந்து வந்து அந்த எம்பரரோட கைக்கு வருது. அப்ப அந்த எம்பரரும் இதுதான் என்னோட நேஷனல் கார்டியன் வெப்பன், இன்னைக்கு உன் கதை முடிஞ்சிரு அப்படிங்கிறான். இதோட அந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.